Hi friends, welcome to my channel. Last video நம்ம வந்து view modeனா என்ன, அதில் உள்ள fit, zoom target, zoom windows அப்படிலாம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து create geometries பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம create geometries பார்க்க போகிறோம். ஓகேவா, create geometries இந்த வீடியோஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ create geometries என்ன, அதில் உள்ள எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ create geometries பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பாயிண்ட் நெக்ஸ்ட் லைன். இந்த பாயிண்டோட சப்டிவிஷன்ஸ்ல இருக்கிற டூல்ஸையும் எப்படி ஒர்க் பண்றலாங்கிறதையும், சேம் அதே டைம் லைன்ல இருக்கிற சப்டிவிஷன்ஸ்ல இருக்கிற டூல்ஸ் அதை எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். மாஸ்டர்கேம் 2018 நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக நான் வரைஞ்சி செட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம். ஏன்னா இதை நம்ம வரைஞ்சி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாகிறதுனால டிஃபால்ட்டாக வரைஞ்சி வச்சிருக்கேன். அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கூட உடுமில வெங்கட் பிவினே சர்ச் பண்ணுங்க, என் பேரை போட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த என்னோட கிளாஸஸ் ஃபுல்லாகவே அங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ, அதை உங்களுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, லெவல்ஸில் நான் வரைஞ்சிருக்கேனால என்னால் வேணுங்கிறப்ப இதை டர்ன் ஆன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு வரக்கூடிய கிளாஸஸில் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரிட் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா F9 அழுத்துங்க, வந்துடும். இல்லை அப்படின்னா வியூவில் போயிட்டு ஷோ ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரிட்டு ஆன் ஆகிடும். ஓகேவா, இப்போ ஒயர் ஃப்ரேம்ங்கிற இந்த டேப்பில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜாமெட்ரிஸ் வரைகிறதுலாம். இப்போ ஒயர் ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்க, இதில் தான் பாயிண்ட்டும் இந்த லைன்ஸையும் நம்ம இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் பொசிஷன் மீன்ஸ் என்னென்னா, ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து ரேண்டமாக எங்கெங்கெல்லாம் பொசிஷன் பண்ணிக்கலாமோ அதுதான் பாயிண்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஸ்ப்ளைன் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஸ்ப்ளைனில் டைனமிக்கலாக, அதாவது எனக்கு இந்த ஸ்ப்ளைனுக்கு மேலேயே பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பாயிண்ட் அண்ட் டைனமிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா, இங்கே உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆர்க்கா இல்லை ஸ்ப்ளைனா இல்லை சர்ஃபேஸை எதை கிளிக் பண்ணுன்னு கேட்கணும். அதில் நம்ம இந்த ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணோம்னா இந்த க்ரீன் கலர் ஆரோ வரும். இந்த க்ரீன் கலர் ஆரோட்ட நம்ம அப்படியே மூவ் பண்ணி எங்கே வந்து இந்த ஆரோ வந்து ஸ்ப்ளைன் மேலே தான் மூவ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எங்கே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். நான் இங்கே வேணுங்கிறப்ப நான் அப்படியே மூவ் பண்ணி எனக்கு வச்சுக்கலாம். இதான் பாயிண்ட் அண்ட் டைனமிக்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் அண்ட் டைனமிக். நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செக்மெண்ட். இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ப்ளைன் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ப்ளைன்ல லைன் இருக்கு அப்படின்னா, இந்த லைன்ல எனக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வித்தின் டிஸ்டன்ஸ், ஒரு 40 டிஸ்டன்ஸ்ல எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நான் 40 கொடுத்து என்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிட்டா போதும். இந்த பாயிண்டோட கேப்ல இந்த பாயிண்ட்டுக்கான கேப் 40 இருக்கும். அதே மாதிரி 40 டிஸ்டன்ஸுக்கு அது பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணிடும். இது பாயிண்ட் செக்மெண்ட். இன்னொரு மெத்தடும் இருக்கு பாயிண்ட் செக்மெண்ட்லயே. ஒரு ஆர்க்கு இல்லை ஒரு லைனை திருப்பி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட அந்த லைன்ல எனக்கு இங்க நம்பர்ஸ் எனக்கு ஒரு 20 நம்பர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வேணும் இந்த ஸ்ப்ளைன் முழுக்க அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே 20 இருக்கும். இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 20 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதோட கேப்பையும் அதுவே வந்து மென்ஷன் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கும். 44.752 டிஸ்டன்ஸில் 20 பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாயிண்ட் செக்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் எண்ட் பாயிண்ட். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். ஒரு லைனில் கார்னர்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஓகே பண்ணிங்கனாலே அந்த பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஒரு லைன், இப்போ நான் எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டோட எண்ட்லையுமே ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இதோட ஸ்ப்ளைனோட எண்ட் இதுவா, அங்கே ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் இருக்கா, இதில் கிரியேட் ஆயிருக்கா, ஸ்டார்ட் அண்ட் எண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இதெல்லாம் நான் டெக்ஸ்ட் பண்ணதுனால அதோட கார்னரில் இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும், அந்த நோடல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கிரியேட் ஆயிருக்கும், எண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இதான் பாயிண்ட் அண்டு எண்ட் பாயிண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் அண்டு நோட்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ப்ளைன் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்ப்ளைனுக்கு எங்கெங்கெல்லாம் நோட் பாயிண்ட் இருக்கும் அந்த நோட் பாயிண்ட் எல்லாத்தையுமே இது கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். இதான் பாயிண்ட் அண்ட் நோட்ஸ் மெத்தட். அதுக்கடுத்து இங்கே பாயிண்ட் ஆன் ஸ்மால் ஆர்க்ஸ். இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்மால் ஆர்க் மெத்தட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆர்க்குக்கு நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம்.
இப்போ நான் பாயிண்ட் ஆன் ஸ்மால் ஆர்க் எடுத்துக்கிட்டா இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு ரேடியஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ரேடியஸில் நான் வந்து ஒரு சின்ன சர்க்கிளாக இது இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ மேக்ஸிமம் ரேடியஸ், அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 30. இது மேக்ஸிமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டிக்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இதை இந்த கூட உள்ள இன்க்ளூட் பார்ஷியல் ஆர்க்ஸ் வந்து டிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஃபுல் சர்க்கிளா இருக்கு இல்லையா, இதை ஒரு ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாதியா இருக்கு இல்லையா ஆர்க்கு, இதை தான் பார்ஷியல் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்க்ளூட் பார்ஷியல் ஆர்க்னா எனக்கு இப்போ பாயிண்ட்ஸ் வேணும், சென்டர் பாயிண்ட் வேணும். நான் இது எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் வேணும். மேக்ஸிமம் 30 ரேடியஸ்க்கு கீழே உள்ளதுக்கு தான் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா 30 ரேடியஸ் தான் மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னு கொடுத்து இந்த பார்ஷியல் ஆர்க்ஸ் எல்லாம் கொடுத்து ஓகே பண்றீங்க அப்படின்னா வச்சுங்க, உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கணும், கிரியேட் ஆகல. என்ன காரணம் அப்படின்னா வச்சுங்களா, இங்க மேக்ஸிமம் 30க்கு கீழே உள்ளதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா நான் சூஸ் பண்ண சர்க்கிளே பாத்தீங்கன்னா ரேடியஸ் 30, அதுதான் உள்ளதுலயே ரொம்ப கம்மியஸ்ட் வேல்யூ, லீஸ்ட் வேல்யூவே. அப்ப இதுக்கு கீழே இங்க எந்த ஒரு ஆர்க்கமோ சர்க்கிள்ஸோ இல்லைங்கிறனால எனக்கு இங்க பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகல. இன்கேஸ் நான் வந்து இப்ப எனக்கு இந்த ரேடியஸ் வந்து ஒரு 15 நான் மாத்திக்கிறேன். இப்ப நான் இந்த இன்க்ளூட் வச்சு இப்போ ஓகே பண்றீங்க அப்படியே நான் செலக்ட் பண்ணி ஓகே பண்றேன்னா வச்சுக்கலாம், இப்ப ரேடியஸ் 50க்கு கீழே உள்ள இடத்துலலாம் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். தெரியுதா? இதோட ரேடியஸ் வந்து 30. அப்ப இது எல்லாமே ரேடியஸ் 50க்கு கீழே தானே இருக்கு, அதனால இங்கெல்லாம் பாயிண்ட் கிடைக்கும். இந்த சர்க்கிள்ஸ் இந்த பார்ஷியல் ஆர்க்குலாம் வந்திருக்காது, இந்த பார்ஷியல் ஆர்க்கு பாயிண்ட் வந்திருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் ரேடியஸ் 30 கீழே இருக்கும், இப்ப 50க்கு கீழே இருக்கும், அதனால இங்கெல்லாம் கிரியேட் ஆகும். ஆனா ஏன் இதுக்காக வரல, இந்த பெரிய சர்க்கிள்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு காரணம் இங்க மேக்ஸிமம் வேல்யூ நம்ம கொடுத்து லாக் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் ஹை பண்ணிக்க. இப்போ நான் வந்து டயாமீட்டர் இல்லை ரேடியஸே எடுக்கிறேன்னு வச்சுங்களா, ரேடியஸ் வேல்யூ எனக்கு இதுக்காக வரணும்னு வைக்கிறேன். இதோட ரேடியஸ் 104. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் திருப்பி அதே மாதிரி விண்டோ செலெக்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்றோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும். தெரியுதா? ஏன்னா மேக்ஸிமம் சைஸுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ரேடியஸ் ஃபிட் பண்ணிட்டோங்கிறப்போ இப்போ 104க்கு கீழே உள்ள ரேடியஸுக்கும் அது சென்டர் பாயிண்ட்டை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதான் பாயிண்ட். இன்க்ளூட் பார்ஷியல் ஆர்க்னா இந்த பார்ஷியல் ஆர்க்குக்கும் சென்டர் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கா, இதுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கா, அப்போ பார்ஷியல் ஆர்க்ஸ்க்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆயிடும். அடுத்து டெலீட் ஆன ஆர்க், இது என்ன அப்படின்னா வச்சுங்களா, சேம் அதே கான்செப்ட் தான். இதை கொடுத்துட்டு நீங்க திருப்பி அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த ஆர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல எந்தெந்த இடத்துக்குலாம் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் அந்த இடத்துக்குலாம் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை ஆர்க்கெல்லாம் டெலீட் பண்ணி இப்படி இருந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும். அதாவது எங்கெங்கெல்லாம் அது பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் அந்த இடத்த ரிமைனிங் எல்லாமே டெலீட் ஆயிடும். இதான் பார்ஷியல் ஆர்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே கைஸ், அவ்வளோதான் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம லைன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோ குயிக்காக போகிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது அப்படின்னா கூட வீடியோட ஸ்பீடை கம்மி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக புரியும். ஒவ்வொன்றுத்தையும் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து லைன்ஸுக்குள்ள போகலாம். லைன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, லைன்ஸ்னா என்னங்கிறதையும் பார்க்கலாம். நான் இப்போ லெவல்ஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து லைனில் பார்த்தீங்கன்னா லைன் எண்ட் பாயிண்டில் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு லைனில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து லைனில் ஃப்ரீ ஃபார்ம், டேஞ்சன்ட், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், டூ, மிட் பாயிண்ட், மல்டி பாயிண்ட்ஸ், லைனு, லென்த், ஆப்செட், இது எல்லாமே இருக்குது. என்னென்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃப்ரீ ஃபார்ம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு லைன் ஒன்று எடுத்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனை வந்து ஃப்ரீயாக நம்மளால எந்த ஆங்கிளில் எந்த டைரக்ஷனில் வேணாலும் நம்மளால வரைஞ்சிக்க முடியும். இதுதான் ஃப்ரீ ஃபார்ம். இந்த லைனே எனக்கு வந்து வித்தின் டிஸ்டன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு எப்படி மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே வைக்கிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் லைன்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிட்டு கூட இங்கே வந்து லென்த் இருக்கு இல்லையா, எனக்கு 800 mm வேணும் அப்படின்னா 800 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 800க்கு அந்த லென்த்து கிரியேட் ஆகிடும். இது எனக்கு ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிளை 0 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல், ஆக்சுவலாக இங்கே 90 நம்ம ஆங்கிள் கொடுத்துருக்கோம், ஸோ 90க்கு கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு ஹரிசாண்டலாக வேணும்னா ஆங்கிள் 0 கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டலாக கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வச்சு லைன் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ ஃபார்ம், ஃப்ரீயா வரைஞ்சிக்கிறது. நெக்ஸ்ட் எனக்கு லைன் வந்து வெர்டிக்கலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு பிள்ளையா வெர்டிக்கல் மோட், இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த லைன் போட்டாலும் உங்களுக்கு வெர்டிக்கல் தான் லைன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இங்க டிஸ்டன்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு லைன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு லைன்ஸ் இப்போ வெர்டிக்கல் மோட்ல இருக்கு. எனக்கு அடுத்து லைன்ஸ் வெர்டிக்கல் மோட்ல வேணா ஹரிசாண்டலா வேணும்னா ஹரிசாண்டல் வச்சு கிளிக் பண்ணிட்டு நீங்க லைன்ஸ் போட்டீங்கன்னா ஹரிசாண்டல் கிடைக்கும். அடுத்து மிட் பாயிண்ட், மிடில்லேருந்து லைன் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம இங்கே வச்சு நான் இந்த சைடில் நான் எவ்வளோ மூவ் பண்ணுறேனோ அதுக்கு ஆப்போசிட்லேயே அதே டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும். இது மிட் பாயிண்ட் மெத்தட்.
நெக்ஸ்ட் மல்டி லைன். இது என்ன அப்படின்னா ஒரு லைனை கிரியேட் பண்ணிட்டு இது வரையும் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அடுத்து எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு லைன் க்ளோஸ் ஆயிடும். ஆனா இங்க உங்களுக்கு லைன் ஓப்பன்லயே இருக்கு பாருங்க. ஏன்னா நம்மளால மல்டிபிள்ஸ் லைன் ஒரே இதுலயே வரைஞ்சிக்க முடியும். இதுதான் மல்டி லைன் மாங்க. இவ்வளவுதான் லைனோட கான்செப்ட். ஓகே, இதுதான் லைன்ஸ். நெக்ஸ்ட் லைன்லயே பாத்தீங்கன்னா லைன் பேரலல். லைன் பேரலல் என்னன்னா இந்த மாதிரி ஏதோ ரேண்டமா ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த இந்த லைனுக்கு பேரலா எனக்கு லைன் தேவைங்கிறப்ப இந்த லைன் பேரல கிளிக் பண்ணி திரும்ப இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரலான லைன் கிடைக்கும். இதுக்கான டிஸ்டன்ஸ் நீங்க இங்க ஃபிட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 900 டிஸ்டன்ஸ்ல வேணும் அப்படின்னா 900 அப்படிங்கிறது பேரலல் டிஸ்டன்ஸ்ல கொடுத்துக்கணும். நம்ம லைன் பேரலல். செலக்டட் சைடுனா நீங்க எந்த சைடுல கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா அந்த சைடு மட்டும் தான் ஓகே கொடுத்தீங்கன்னா லைன் வரும். அதே ஆப்போசிட் சைடு மீன்ஸ் இப்போ நான் செலக்டட் சைடு வச்சுட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டா எனக்கு இந்த சைடில் கிடைக்கும். அதே நான் லைன் பேரலே திருப்பி நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த சைடில் நான் கிளிக் பண்ணுறேன். ஆனால் இங்கே ஆப்போசிட் மெத்தட்னு வச்சுட்டு நான் டவுன் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு அப் சைடில் உங்களுக்கு கிடைக்கும். சரிதா, நான் டவுன் சைடு மவுஸை கர்சர் கொண்டு போனால் அப்பில் கிடைக்கும். அப்போ எனக்கு அப் அண்ட் அப் சைடில் கிடைக்கும். இது ஆப்போசிட் சைடு. போத் சைடு மீன்ஸ் என்ன அப்படின்னா நான் எந்த சைடில் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணுறோன்னோ எனக்கு அதே மாதிரி ஈவனாக ரெண்டு சைடு அப் அண்ட் டவுன் ரெண்டு இடத்துலையுமே எனக்கு கிடைக்கும். இதுதான் போத் சைடு. இதான் லைன்ஸ் பேரலல். இந்த லைன்லயே பாத்தீங்கன்னா டேஞ்சன்ட்னு ஒன்று இருக்கும். அது என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 சர்க்கிள் நான் எடுத்துக்கிட்டா ஒரு லைன் ஒன்று போட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைன் எண்ட் பாயிண்ட் கிட்ட டேஞ்சன்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க இந்த லைன்ஸுக்கு டேஞ்சண்டா இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள்ல நான் இங்க கிளிக் பண்ணனா உங்களுக்கு டேஞ்சண்டா ஒரு லைன் அதுலயே நீங்க டிரா பண்ணிக்கலாம். இதுதான் டேஞ்சன்ட் லைன் வரைகிற மெத்தட். இதுலயே டேஞ்சண்டா வரைஞ்சிக்கலாம். ஃப்ரீ ஃபார்ம்லயே டேஞ்சன்ட் லைன். இது லைன் டேஞ்சன்ட் ஃபார் ஃப்ரீ ஃபார்முக்கு. சேம் இங்க பாத்தீங்க அப்படின்னா லைன் பேரலல்லயே ஒரு டேஞ்சன்ட் இருக்கும். இது இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் மோட் வச்சுட்டு நீங்க இந்த லைனை கிளிக் பண்ற அப்படின்னா இந்த லைன் இந்த சர்க்கிளுக்கு பேரலா அப்படியே கொண்டு வந்து இதுக்கு டேஞ்சண்டா இங்க போத் டைரக்ஷன் செலக்டட் சைடு வச்சுங்க. இந்த இதுக்கு பேரலா உங்களுக்கு கிரியேட் பண்ணி இதே லைன் பேரலா இதோட டேஞ்சண்டா வந்து ஜாயிண்டா. இதுதான் லைன் டேஞ்சன்ட் ஃபார் பேரலல் மெத்தட். ஓகேவா, இந்த மாதிரி லைனை வந்து பேரலா யூஸ் பண்ணிக்கலாம். லைன் பர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் நம்ம லைனை யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வேணுமோ வச்சுக்கிட்டு இங்க நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கிரியேட் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளவு லென்த்ல வேணுங்கிறது இதில் நம்ம கொடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் கிடையாது, லென்த். ஓகேவா, லைன் பர்பெண்டிகுலர். சேம் அதே கான்செப்ட் தான். லைன் பர்பெண்டிகுலர்ல நீங்க வந்து செலக்டட் சைடு தான் எந்த சைடு செலக்ட் பண்றீங்களோ அங்க கிரியேட் ஆகும். ஆப்போசிட் மீன்ஸ் எங்க நீங்க கர்சரை கொண்டு போறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல கிரியேட் ஆகும். போத் மீன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே கிரியேட் ஆகும். இது டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் டேஞ்சன்ட் மீன்ஸ் நீங்க டேஞ்சன்ட்ல வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம டேஞ்சன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைன் பர்பெண்டிகுலர். அடுத்து லைன் க்ளோசஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும். லைன் க்ளோசஸ்ட், லைன் பைசெக்ட். இது என்னங்கிறது இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன் க்ளோசஸ்ட். இது என்ன அப்படின்னா ஒரு ஆர்க்கு இல்ல ஒரு சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு, இல்ல ஒரு 2 லைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு இதுக்கு இப்போ இந்த ஆர்க்குக்கும் இந்த சர்க்கிள்க்கும் எனக்கு கனெக்டடா ஒரு லைன் வேணும் அப்படின்னா இதுக்கும் இருக்கிற எந்த இடத்துல ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு லைன் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. லைன் க்ளோசஸ்ட் மெத்தட் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லைனையும் இந்த சர்க்கிள் நான் கிரியேட் பண்ணணும். இதுக்குமான இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் உள்ளதுலேயே ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைன்ஸை கிரியேட் பண்ணிக்கும். சேம் இதே மெத்தட் வச்சு நம்ம ஒரு லைனுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கூட நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லைன் க்ளோசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது கிரியேட் ஆகிருக்கா பாயிண்ட்ஸ், இங்கே பாயிண்ட் தான் கிரியேட் ஆகும் ஏன்னா அந்த இடத்துல லைன் இருக்குல்ல. அதே மாதிரி லைன்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா இங்கே 2 லைன் வைக்கிறோம் அப்படின்னாலே இந்த 2 லைனுக்கும் சேம் அதே டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுக்கலாம். லைன் க்ளோசஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி 2 லைனையும் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான க்ளோசஸ்ட் லைனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லைன் க்ளோசஸ்ட் மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்ம லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். லைன் பைசெக்ட் அப்படின்னா இது 2 லைனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு சென்டர் லைன் கிரியேட் பண்றதா லைஸ் பைசெக்ட்டும்பாங்க. இப்போ இந்த லைனையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணோம்னா அதுக்கு பைசெக்டா அது ஒரு லைன் கிரியேட் ஆகிருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே கூட்டிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இதில் எவ்வளோ வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். லைன் பைசெக்ட். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் இதுலேயே ஓகே பண்ணிட்டு திருப்பி இதுக்கும் கூட கிரியேட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி எத்தனை வேணாலும் பைசெக்ட், அதாவது இடைப்பட்ட லைன்பாங்க. அது நம்ம எத்தனை வேணுமோ 2 லைனுக்கு இடையில நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் லைன் பைசெக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் லைன் டேஞ்சன்ட் த்ரூ பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆர்க்ல இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, இந்த ஆர்க்ல நான் லைன் வரைய போறேன். அப்படிங்கிறப்ப இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு எந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு டேஞ்சன்ட் லைன், இதுல இருந்து டேஞ்சன்ட் லைன்னா டேஞ்சன்டா ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இதுதான் வந்து லைன் டேஞ்சன்ட் த்ரூ பாயிண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைன் நார்மல், இது சர்ஃபேஸ்ல ஒர்க் ஆகும். இந்த பெருசா நமக்கு வேண்டியில்லை, இருந்தாலும் இப்பயும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஒரு லைன் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன் நான். இது சர்ஃபேஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, கிரியேட் சர்ஃபேஸ் போட. அதனால நான் ரெக்டாங்கிள் வரைகிறது நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல பர்பண்டிகுலரா ஒரு லைன் வேணும் அப்படிங்கிறப்ப லைன் நார்மல் எடுத்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஆரோவை வச்சுக்கிட்டோம், எங்க வேணுமோ அங்க வச்சுக்கிட்டோம்னா போதும். நமக்கு அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு லென்த்ல வேணுமோ லைன் கிரியேட் ஆகிக்கும். ஓகேவா, இதுதான் லைன் வந்து நார்மல், ஒரு சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா லைன் கிரியேட் பண்றது. ஓகேவா, இவ்வளவுதான் லைன் கமாண்ட். நாளைய கிளாஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்லோ மோட்ல வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். நாளைய கிளாஸஸ்ல நம்ம சர்க்கிள்னா என்ன, அடுத்த ஆர்க் 3 பாயிண்ட்ஸ் ஆர்க் டேஞ்சன்ட், இந்த சர்க்கிளோட டேப்ஸையும் ஸ்ப்ளைன்ஸ்ல உள்ள டைப்ஸையும் நாளைய கிளாஸஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ.